மாலை முரசு டிவியில் ஆங்கராக பணியாற்றி அவங்க விரட்டும் போதும் பாஜகவை கடுமையாக விமர்சித்தாருங்கிறதுக்காக தான் அவர் விரட்டினாங்க. ஒரிஜினல் தொழில் என்னன்னா லேகிமிக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் பேரை உச்சரிக்கிறதுக்கே முக்தாருக்கு தகுதி இல்லை. பாட்டுல மட்டும் பயில்வான்றாங்க சார் இருந்திருந்தாரு என்ன சார் சொல்லிடுங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. கண்டிப்பா முக்தாரை நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருப்பேன். இன்னைக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதில் என்ன இருக்குன்னு கண்டென்ட் பார்த்து அதை பார்த்துட்டு தான் ஒரு மரம் கழித்து வருவார். எனக்கு தெரியும் அவருக்குன்னு சுய அறிவு கிடையவே கிடையாது. அப்படி சுய அறிவு இருந்ததுன்னா பாகிஸ்தான் தீவிரவாதி அந்த அறிவு தான் அவருக்கு இருக்கும். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். இன்னைக்கு நம்ம ஜெம் செலிபிரிட்டி டாக்ஸில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திரைப்பட விமர்சகர் மற்றும் நடிகராக இருக்கிற பயில்வான் ரங்கநாதன் சார் தான் இருக்கார். சார் வணக்கம் சார். அதாவது அரசியலில் வந்து நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய ஆங்கர்ஸ் இருப்பாங்க. அவர் வந்து முக்தார் அப்படின்றவர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் இப்போ ரீசெண்டாக வந்து காமராஜோட ஆட்சி வந்து ஊழல் ஆட்சி, திமுக ஆட்சி வந்து நல்லா ஆட்சி அப்படின்ற மாதிரி ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தார். அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது முக்தார் வந்து உங்களுக்கு என்ன தெரியும்? முக்தார் என்ன சார் ஒரு 6 மாதமா எனக்கு கொஞ்சம் ரொம்ப நாளாக தெரியும். எனக்கு அவர் மாலை முரசில் ஆங்கராக பணியாற்றிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும். அவரை மாலை முரசு டிவியில் ஆங்கராக பணியாற்றி அவங்க விரட்டும் போதும் பாஜகவை கடுமையாக விமர்சித்தாருங்கிறதுக்காக தான் அவர் விரட்டினாங்க. ரெண்டாவதுடைய ஒரிஜினல் தொழில் என்னென்னா லேகியம் விற்கிறது. பிளாட்ஃபாரத்தில் உட்காந்து லேகியம் விற்றுக்கிட்டு இருந்தார். அதனால் அவரே சொல்லியிருக்காரு என்கிட்ட. என்கிட்ட நான் இது வரைக்கும் முக்தாரை பற்றி பேசினதே இல்லை. என்ன காரணம்னா, அதாவது ஒரு எல்லைக்கு உட்பட்டு பேச்சிருக்கணும். நீ யாரை வேணால் ஏதாவது பேசு. பெருந்தலைவர் காமராஜர் பேரை உச்சரிக்கிறதுக்கே முக்தாருக்கு தகுதி இல்லை. அதுவும் ஒரு பெரிய பாதிரியாரை சொல்லும்போது அந்த பேட்டியில் அது வந்திருக்கு. பாதிரியார்கள் இன்னைக்கு இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கவங்கலாம் முக்தாரை கண்டனம் தெரிவிச்சிருக்க வேண்டாமா? இல்லை காமராஜ் ஆட்சி இருக்கும்போது முக்தார் என்ன பண்ணிட்டு இருந்தார்? லேகியம் ஒத்துக்கிட்டு இருந்தாரா? சொல்லுங்கள். காமராஜரை விமர்சிக்கிறதுக்கெல்லாம் தகுதியே இல்லாத ஒரு நபர் முக்தார். அவர் ஒரு தீவிரவாதி. என்ன கேட்டால் மோடியை தாறுமாறாக விமர்சிக்கிற ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதி. அவரை வந்து நாட்டில் நடமாட விடுறதே தப்பு. ஏன்னா எல்லா இடங்கள்லையும் அந்தந்த தொகுதியில் காவல்துறையில் வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் முக்தாரை தண்டிக்காமல் வச்சிருக்கிறது திமுக அரசுக்கு ஒரு பெரிய களங்கமாயிரும். ஏன்னா தென் மாவட்டங்களில் காமராஜர், தமிழ்நாடு முழுக்கவே காமராஜருக்கு ஆதரவாளர் இருக்காங்க. காமராஜர் ஆதரவாளர் எல்லாரும் இந்த முக்தார் இந்த மாதிரி லூஸ்தனமாக பேசினாங்கிறதுக்காகவே ஸ்டாலினுக்கு எதிராகிடுவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நடவடிக்கை எடுக்கணும், அவர் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். ஏன்னா சமீபத்தில் ஒரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்லாம் சந்திச்சிருக்காரு, காசு வாங்கியிருக்காரு. இல்லைன்னு அவரை சொல்லுங்கள். எல்லா இன்டர்வியூலையுமே வந்து திமுக ஆதரவாக தான் சார் அவர் பேசுவார். அதாவது ஒரு ஆங்கருங்கிறவர் நியூட்ரலாக பேசணும். ஒரு சார்பாக பேசுகிறவங்க அவன் ஆங்கர் இல்லை. அதனால தான் மாலை முரசு டிவிலேருந்து அவர் தூக்குனது. அவரும் என்கிட்ட புலம்புனார். நான் புலம்பி வேற ஒரு டிவிக்கு கூட அவரை அனுப்புனேன். அந்த டிவியிலேருந்து தான் பெரிய காசு வந்து அவர் தனியாக இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு எல்லாத்தையுமே ஆரம்ப புள்ளி பயில்வான் ரங்கநாதன் சாராக தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு அவரை தெரியும். அவர் இது வரைக்கும் எத்தனையோ பேரை இன்டர்வியூ கூப்பிட்டாரு, என்னை கூப்பிடவே இல்லை. ஏன்னா அவரை பற்றி முழு விஷயங்களும் எனக்கு தெரியும். அக்கள் வச்சு மடிச்சு அப்படியே உடச்சி விட்டுருவார். அவர் வேலூர்லேருந்து டெய்லி அந்த மாலை முரசு நிகழ்ச்சி இருக்கும்போதெல்லாம் பைக்கில் தான் வந்துட்டு போவார். இன்னைக்கு அவருடைய ரேஞ்ச் எங்கே இருக்குது? காரில் வராது. அது மட்டும் இல்லை, எவ்வளோ காசு வாங்கினாருங்கிறது அவருடைய மனசாட்சிக்கு தானே தெரியும், நமக்கா தெரிய போகுது. அதனால் அதாவது ஒரு பேச்சுக்கு துடுக்குத்தனத்துக்கு ஒரு எல்லை உண்டு. அந்த ஆள் எல்லை மீறி பேசுகிறாரு. அதனால் எனக்கு சுத்தமாக அவர் மேலே இருந்த ஒரு மரியாதை சுத்தமாக போயிடுச்சு. அதாவது எனக்கு எல்லாம் ஞாபகம் மாலை முரசு டிவி ஆஃபீஸில் இவர் அதோடு அன்னையோடு அவர் முடியுது. அப்போ தான் வந்து என்கிட்ட பேசுகிறாரு. அந்த பேசுனது என்ன சொன்னாருங்கிறலாம் சொல்ல மாட்டேன். எங்கள் திறமை இருந்தால் நீங்கள் எங்கே வேணாலும். அவரே இன்னொருத்தரை தூக்கிட்டு தான் இவரை போட்டாங்க, செந்தில்ங்கிற. அவரும் இப்போ தனியாக யூடியூப் சேனல் வச்சுருக்கார். அவரும் திமுக ஆதரவாக தான் இருக்கார். என்ன அப்படி ஒரு ஆங்கருங்கிறவர் நடுநிலையாளராக இருக்கணுமே தவிர இப்படி மன்றம் அந்த வழக்காடு மன்றம் இப்படி நடத்தினா எப்படி சரியா நடத்துறது மட்டும் இல்லாமல் காமராஜர் அவர் வந்து ஐயா வந்து எவ்வளவோ நல்ல திட்டங்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்காரு நம்ம தமிழ். காமராஜர் மேலே யாருமே எந்த ஒரு 10 பைசா ஊழல் செஞ்சாருன்னு சொல்லவே முடியாது. அதிகமான அணைகள் கட்டினது அவர் தான். ஆமாம், இன்னும் அணையே கட்டலாங்கிறாங்க. லூஸ் என்னச்சு
60 வருஷமா கட்டின அணையே இன்னும் ஸ்ட்ராங்காக ஒரு விரிசல் கூட விலகாம இருக்கு. அது இவன் அணையை என்ன கட்டினாரு இன்னும் கேட்குறான். அதுவும் அந்த ஆள் பிரிச்சுட்டு பாதியார் பேன்னு அவருக்கு நம்ம மாதிரி ஆள்கிட்ட கேட்கணும்னா யாரா நீங்கள் அப்படின்னு கேட்டிருப்பேன். அவரு பாவம் ஐயோ ஸ்பாட்ல மட்டும் பயில்வான்றாங்கடா சார் இருந்திருந்தாரு. என்ன சார் சொல்லிடுங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. கண்டிப்பா முக்தாரை நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருப்பேன். இப்படி பேசியிருக்கவே கூடாது. முக்தார் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் அவருடைய தொழிலுக்கு இழுக்கு. அவ்வளோதான். கண்டிப்பா ஒன்று அரெஸ்ட் பண்ணணும், இல்லை அவர் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். இந்த ரெண்டு இல்லை அவர் கமிஷன் ஆஃபீஸில் கூப்பிட்டு அவர் விசாரிக்கும் போதே அவர் மன்னிப்பு கேட்கறதுக்கான சூழ்நிலை உண்டு. ஏன்னா பயந்தவங்கள் எந்த எனக்கு தெரியும். இந்த இன்டர்வியூ பார்த்தாருன்னா இன்னும் பயந்துருவா சொல்லணும். ஐயோ பயில்வான் இங்கே பார்த்தா நம்மளை கொண்டு வரேன். இல்லை அது அவருக்கு என்னை பற்றி தெரியும். எனக்கும் தெரியும் சார், கொஞ்சம் தெரியும் எனக்கு உங்களை பற்றி. அதனால தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன். இல்லை அவர் லேகியமுத்துங்கிறது அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால லேகியமுத்து அதுக்கப்புறம் இந்த இசை கச்சேரியில் அதில் தொகுப்பாளராக வந்து இப்போது பாட போவது டிஎம் சௌந்தரராஜன் குரலில் இவர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அதை பண்ணிட்டு இருந்தார். மாலை முரசு டிவியில் வேலை செய்யும் பொழுது அவர் அந்த வேலையும் கவனிச்சுட்டு இருந்தார். இந்த ஆர்கெஸ்ட்ராவில் தொகுப்பாளர் இருக்கார்ல அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தார். எத்தனை பேருக்கு அது தெரியும்? இந்த அரசியல் தெரிஞ்சவங்க பேசிட்டு இருக்காரு. இப்பொழுது வரும் பாடல் நாடி நரம்புகளை முறுக்கேற்றும் அதேதான் நிலா காயுது அந்த மாதிரி. அதேதான் அந்த மாதிரி கொஞ்சம் அவரோட நீங்களே அழகா பேசுறீங்க. என்ன காரணம்னா ஒரு அரசியல்ல எப்படி படிச்சாரு, எங்க படிச்சாரு அப்படிங்கிறதுலாம் அவருக்கு சும்மா அந்த போனை பார்த்து இல்லை, அந்த சிஸ்டத்தை பார்த்து தான் பேசுவார். இன்னைக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதில் என்ன இருக்குன்னு கண்டென்ட் பார்த்து அதை பார்த்துட்டு தான் ஒரு மரம் கழித்து வருவார். எனக்கு தெரியும் அவருக்குன்னு சுய அறிவு கிடையவே கிடையாது. அப்படி சுய அறிவு இருந்ததுன்னா பாகிஸ்தான் தீவிரவாதி அந்த அறிவு தான் அவருக்கு இருக்கும். எல்லாரும் எதிர்க்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஏதோ பாகிஸ்தான்லேருந்து பணம் வருது அப்படின்னு நினைக்கிறேன்ல சார். இருக்கலாம், அது நான் மறுப்பு தெரிவிக்க மாட்டேன். அதாவது இஸ்லாமியர்களுக்கு வக்காலத்து வாங்குற பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, டீசெண்டான பேசுகிறவங்க. இவர் அப்படி இல்லை, தீவிரவாதிகளுக்கு வக்காலத்து வாங்குறவர் தான் முக்தார். ஒரு புதுசாக ஒரு தகவல் வந்துருக்கு. முக்தார் அவர் வந்து தீவிரவாதியாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. அதை வந்து சீக்கிரமாக கொஞ்சம் கலந்தாய்வு பண்ணி என்னென்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். என்ன சார் கரெக்டாக தானே சார் சொல்லிடலாம்ல? ஆமாம், ஓகே சார். இன்னும் நேர்காணல் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு கெஸ்ட்டோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். சைனிங் ஆஃப் விஜய் அபிஷேக் சார். ரொம்ப நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.